Hi guys, welcome to Lakshita Design. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா பீகாக் பெண்டன்ட் வச்சு ஒரு ப்ரூச் வர்க் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்க நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ பீகாக் பெண்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா பீகாக் பெண்டன்ட் and then பாத்தீங்கன்னா லோரியல். ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த டிசைனை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா ஊசில நூல் போட்டு நாட் போட்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிளாத்ல பெண்டன்ட் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ பெண்டன்ட்லயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது வழியா தான் ஊசி குத்தி எடுத்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கறோம். ஓகேங்களா? எடுத்துட்டு தென் அடுத்து பாத்தீங்கன்னா சோ அந்த பெண்டன்ட்ல சைடுல ஹோல்ஸ் கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா? சோ அதுக்குள்ள ஊசியை விட்டு நம்ம வெளியே எடுக்கறோம். ஓகேங்களா? நான் பண்றது பாருங்க இந்த மாதிரி தான். ஊசியை குத்தி வெளியே எடுத்துட்டு அகைன் மறுபடியும் என்ன பண்றோம் கிளாத்லயே வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டுட்டு போறோம். ஓகேங்களா? சோ இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்டன்ட் கட்ட 2-3 டைம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதே பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ப்ளவுஸ்ல பண்ணும்போது அந்த பெண்டன்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ பேக் சைடு அப்ளை பண்ணி கிளாத்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ செகண்ட் பாத்தீங்கன்னா நான் சேம் அதே ப்ராசஸ் அதே மெத்தட்ல பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் அகைன் இன்னொரு டைம் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்து இந்த ஹோல்ஸ் வழியா ஊசியை விட்டு ரிட்டர்ன் வந்து அகைன் மறுபடியும் கிளாத்லயே வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? சோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் செகண்ட் பாத்தீங்க அப்படினா சோ அந்த பெண்டன்ட்டோட சென்டர் பார்ட்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துட்டு தென் அதே மாதிரி அது பக்கத்துல லெஃப்ட் சைடு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துக்கறோம். ரைட் சைடு எடுத்தோம் அப்படினா அகைன் மாதிரி லெஃப்ட் சைடு ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல சோ பாட்டம் இந்த நேத்துக்கு வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாட்டம்ல அதே மாதிரி ரைட் சைடு வந்து பண்ற ஊசியை குத்தி எடுத்துக்கறோம். சோ இந்த மாதிரி எடுத்துட்டு அகைன் மாதிரி ஆப்போசிட் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஊசியை குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த நேத்துக்கு நான் பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். சோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பெண்டன்ட் அப்பதான் நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாம. ஓகேங்களா? சோ வெறும் அந்த டாப்ல மட்டும் ஹோல்ஸ்ல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணோம் அப்படினா இந்த பெண்டன்ட் அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாட்டம்ல சென்டர்ல 3 பக்கமே வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா சோ இந்த பாட்டம்ல ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சோ அதுல அந்த சென்டர்ல கட்ட ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த நேத்தியே ஊசி குத்தி எடுத்துக்கறோம். தென் எடுத்துட்டு இந்த மாதிரி லோரியல பாத்தீங்கன்னா நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பீசஸ் வந்து லோட் பண்ணிக்கங்க. 5 to 6 பீசஸ் வந்து லோட் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல வேண்டாம். ஓகேங்களா? சோ இந்த லோரியல்ல உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ்ல அவேலபிளா இருக்கு. நம்ம காமனா பாத்தீங்கன்னா pearl டைப்ல ஒயிட் கலர் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? சோ நீங்க ப்ளவுஸ்ல வர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க அந்த கலர்ஸ் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பாத்தீங்கன்னா இப்ப 5 பீசஸ் வந்து லோட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணேன்னா எந்த நேத்திக்கு ஆரம்பிச்சோமோ அந்த நேத்திக்கே பக்கத்துலயே ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் சிங்கிளா ஒவ்வொரு பீசஸா வந்து லோட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 to 6 பீசஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணீங்க அப்படினா தான் நமக்கு அப்படியே ஒரு பஞ்ச் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அகைன் என்ன பண்றேன்னா அது பக்கத்துலயே மறுபடியும் ஊசி குத்தி எடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு 5 பீசஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸா வந்து ஸ்டிட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ஆரம்பிச்சோம் அப்படினா ரைட் சைடுல இருந்து அப்படியே வந்து கீழ இருந்து மறுபடியும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த சென்டர் பார்ட் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். ஓகேங்களா? நான் பண்றது பாருங்க. அகைன் மறுபடியும் என்ன பண்றேன் ஒரு 5 பீசஸ் லோட் பண்ணிட்டு எங்க நேத்திக்கு ஆரம்பிச்சோமோ அகைன் அது பக்கத்துலயே வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். அகைன் மறுபடியும் அது பக்கத்துலயே மறுபடியும் ஊசி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சென்டர்ல கேப்பே இல்லாம நல்லா பாத்தீங்கன்னா ஒரே க்ளோஸா இருக்கும். இல்ல அப்படினா நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் ஃபுல்லா கரெக்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிட்ச் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? தென் அடுத்து அதே மாதிரி தான் 5 பீசஸ் லோட் பண்ணிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். சோ நான் இப்ப பாத்தீங்கன்னா 3 டைம் தான் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். பட் எனக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேப்புமே இல்ல. ஃபுல்லா நல்லா பாத்தீங்கன்னா க்ளோஸா இருக்கு. ஓகேங்களா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா கீழால. ஓகேங்களா? சோ கீழ அந்த பாட்டம் கட்ட ஊசி குத்தி எடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் ஒரு 5 பீசஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன் லோரியல. ஓகேங்களா? சோ ஊசியில கோர்த்துட்டு அகைன் என்ன பண்றோம் அப்படினா எந்த நேத்திக்கு ஆரம்பிச்சோமோ சோ அந்த நேத்திக்கே மறுபடியும் ஊசியை குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் அகைன் மறுபடியும் லெஃப்ட் சைடு. சோ இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இருந்து ஆரம்பிச்சு கீழ வரைக்கும் வந்துட்டோம். இப்போ கீழ இருந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஸ்டிட்ச் பண்ணிட்டு மேல போறோம். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா சென்டர் வரைக்கும் தான் ஸ்டிட்ச் பண்ணனும். ஃபுல்லா கவர் பண்ணிர கூடாது. அந்த பீகாக்கோட ஃபேஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ இப்போ அகைன் மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்ல இருந்து ஊசி குத்தி எடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு 5 பீசஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு எந்த நேர்த்திக்கு ஆரம்பித்தோமோ எகெயின் மாதிரி அந்த நேர்த்திக்கே பார்த்திங்க அப்படின்னா ஊசியை குத்தி கீழே நம்ம ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்கள் ப்ளவுஸில் வந்து பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறு எதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் அது எப்படி பண்ணுறதுங்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? எகெயின் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி தான் பக்கத்தில் மறுபடியும் ஊசி குத்தி எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி ஒரு 5 பீசஸ் வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வேணால் பென்டென்ட் வச்சு நம்ம வேறு ஏதாவது டிசைன்ஸ் வந்து ஓனாக வந்து க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எகெயின் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஒரு 5 பீசஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு எந்த நேர்த்திக்கு ஆரம்பித்தோமோ எகெயின் அந்த நேர்த்திக்கே மாதிரி ஊசி குத்தி கீழே ரிட்டன் வந்து நான் கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? எகெயின் மாதிரி அது பக்கத்துலேயே ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் 5 பீசஸ் ஆஃப் லோரியில் வந்து ஊசியில் லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு எகெயின் எங்கே நேர்த்திக்கு ஆரம்பித்தோமோ அந்த நேர்த்திக்கே வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்கா ஃபுல்லாக ஒரு அன்ஈவனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஃபுல்லாக ஒரே பஞ்சு மாதிரி எப்படி கொத்தாக நம்ம வந்து கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பக்கத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வச்சு அந்த லோரியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு எகெயின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சென்டர் பார்ட்டில் நேர் ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போகணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எல்லா லோரியெல்லாம் நமக்கு சேர்ந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே கொத்து மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா தான் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சைடில் உள்ள சென்டர்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேப்பும் வந்து தெரியாது. ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு டைம் அதே மாதிரி தான். ஸோ மேலே லெஃப்ட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு சேம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆஃப் கூட பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஒரே ரொட்டேட்டில் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே ரொட்டேட்டு நான் பண்ணுற மெத்தட் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு எந்த நேர்த்திக்கு ஆரம்பித்தோமோ எகெயின் மாதிரி அந்த நேர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து கொண்டு போயிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிருச்சு. நமக்கு எந்த ஒரு கேப்புமே பார்த்திங்கன்னா சென்டரில் இல்லை. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பீகாக் பென்டென்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா யூனிக்காக வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிசைன்ஸ் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓன் டிசைன்ஸை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.